ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது கியூட்டி ஏஞ்சல்ஸ் விலாக். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட தம்பி, எங்கள் தாய் மாமா அங்கே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் பக்கம் அவங்க பேசிக்கலை. இப்போ தான் மறுபடியும் எல்லாம் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு சில சாங்கியம்லாம் அவங்க பண்ண வேண்டியது இருந்தது. அப்பா இறந்ததுக்காகவும் பாட்டி இறந்ததுக்காகவும். ஸோ அதுக்காக சாப்பாடு செஞ்சு போடுறேன், நீங்கள் வாங்கினாங்க. ஸோ எங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருந்தாங்க. அம்மாலாம் நேற்றே போயிட்டாங்க, குட்டீஸ் எல்லாம் நேற்றே கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் இன்றைக்கி போனோம். ஸோ போனேன், செம்ம பசிங்க. முதல்ல போகிறோம், சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே கை கட்டுறாங்க பாருங்கள், அவங்க தான் எங்கள் அத்தை. மாமா வெளியே உட்காந்துட்ருக்காங்க. 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க, யார் கூடயும் பேசிக்கல. இப்போ தான் மறுபடியும் பேசுகிறோம். அப்போ எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்களாக இருந்தாங்க. இப்போ எல்லாம் அவங்களுக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு குட்டி குட்டி பிள்ளைங்க வந்துட்டாங்க. இந்த குட்டி பையன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹர்ஷன். ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அவனை. எங்கள் பெரியம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. பசங்க தாங்க எப்போ பார்த்தாலும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நமக்கு எங்கே போனாலும் ஏதாவது வேலை இருக்குது. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மியூசிக் சேர் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் எங்கே போனாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு தாங்க கொண்டாட்டமே. நமக்கு எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா ஏதாவது வேலை வந்துடும். ஸோ அவங்க நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதை கெடுக்க வேண்டாம், நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. ஃபைனலாக யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே குட்டீஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர். இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிட்டாங்க. ஒருத்தி பேர் பூஜா, இன்னொருத்தி பேர் சரியாக எனக்கு தெரியலைங்க. அவங்களோட சேர்ந்து நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் நல்லா இவங்களோட மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பூஜாவுக்கும் எங்கள் அஸ்வினுக்கு தாங்க இப்போ வந்து ஃபைனலாக போயிட்டுருக்கு. யார் வின் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்குள்ளே நடுவில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸுங்க. அந்த பூஜா பொண்ணு தாங்க ஜெயிச்சா. ஈவினிங் முழுக்க பார்த்திங்கன்னா விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. நைட் ஆகி போச்சு, வீட்டுக்கு கிளம்புனால ஒருத்திங்கிழமலாம் அங்கே உள்ளே இருக்கிறவங்க வாங்கன்னா வரவும் இல்லை. ஸோ பசங்க நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோன்னு சொல்லி கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே விளையாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கடைசியாக கேலண்டர் அட்டையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இவங்க இப்போ கிளம்புவாங்க அப்போ கிளம்புவாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க கிளம்பவே இல்லைங்க. அதுக்குள்ளே நடுவில் நாங்களும் 2-3 ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோங்க. அங்கே போய் பிளேஸ் நல்லா இருந்தது. அம்மாவுக்கு தம்பிக்கும் வந்து மாமா வந்து சாரீ எடுத்து கொடுத்து பாத்திரம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட முறையை கரெக்டாக பண்ணாங்க. இந்த சித்தி அவங்க பையங்க அவங்களுக்கும் பண்ணாமல் இருந்தது. அவங்களுக்கும் எல்லாம் இன்றைக்கி பண்ணிட்டாங்க. இந்த முறையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பும் போது அம்மா மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது, இனிமேல் எல்லாம் ஒத்துமையாக இருக்கலாம். மதியம் செஞ்ச நிறைய சாப்பாடு மிச்சமாயிடுச்சுங்க. ஸோ வீட்டுக்கு கொண்டு போங்க, பசங்களாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. எல்லாம் கிளம்பியாச்சுங்க. இந்த விலாக் இதோடு முடிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட்டு மறுபடி இதே போல் ஏதாவது ஊருக்கு போனோம் அப்படின்னா அந்த விலாகை உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறேங்க. அன்டில் ஸ்டே, பாய் பாய்.